தலைவர் சொன்னார், எங்களை எல்லாம் வாழ வைக்கும் தெய்வங்களான என்ற மாதிரி எங்களை எல்லாம் சினிமாவில் பார்த்து அப்படி ரசிக்கிற தெய்வங்களான உங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த இடத்துல நான் நடிகனாக வந்திருக்கிறேன் என்று சொல்வதை விட உங்களுடைய நண்பனாக வந்திருக்கிறேன் என்று சொன்னால் மிகையாகாது. ஏன்னா நிறைய நடிகர்கள் வருவாங்க, அவங்களாம் பெரிய ஆர்டிஸ்ட்டுகள். நான் அவர் ரொம்ப சாதாரண ஒரு சின்ன நடிகர் தான். 38 வருஷமாக தமிழ் சினிமாவில் இருக்கேன். இப்போ ஒரு 5 படம் நடிச்சிருக்கேன். ஒரு படம் பேர் படகுன்னு பேர். அந்த படத்தை இந்த இம்சை அரசன் 2ஆம் புலிகேசி சிம்புத்தேவன் அவர் டைரக்ட் பண்ணியிருக்கார். அதில் நான், யோகி பாபு, MS பாஸ்கர்லாம். அதுக்கப்புறம் ஹரிஷ் கல்யாண் கூட ஒரு படம், சமுத்திரகனி கூட ஒரு படம், அதுக்கப்புறம் நம்ம ஜெய் கூட ஒரு படம், இப்பொழுது ஒரு புது படம். அதுக்கு தான் இந்த கெட்டப்பு. இந்த படம் யார் என்றால் பெருமையாக கூறிக்கொள்கிறேன், இயக்குனர் திரு மணிரத்னம் அவருடைய இயக்கத்தில் உலகநாயகன் கமல் சாருடைய படத்தில் ஒரு வேஷம் கொடுத்துருக்காங்க. அந்த படமும் இப்போ ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அருமையான தமிழ் நியூஸ் இன்னைக்கு கூப்பிட்டேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா தமிழர்கள் எங்கே இருந்தாலும் மிகவும் திறமையாக இருப்பார்கள். எந்த இடத்துலையும் தமிழர்கள் தான். உலகம் ஃபுல்லாக நான் போயிருக்கேன். அதே மாதிரி இங்கே பாடினாங்க. எக்ஸலன்ட். கிவ் எ பிக் ஹேண்ட் டு ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ். எனக்கு எப்பவுமே இது மாதிரி ஷோவில் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஊருக்கு போனாலும் எல்லா ஆர்டிஸ்டும் ஆக்ஷன் வந்துடுவாங்க. ஜனங்கள்லாம் பயங்கரமாக டமால் டிமில்ல இவர் வந்திருக்கார் அவர் வந்திருக்காருன்னு கை தட்டுறதை விட உங்கள் ஊர் திறமைகள் வச்சுக்கிட்டு நீங்களே கைத்தட்டி அதை நாங்கள் ரசிக்கிறது தான் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் திங். எல்லா திறமைகள் எங்கே இருந்தாலும் அங்கீகரிக்கப்படணும். ஏன்னா பாட்டு பாடுறது ப்ராக்டிஸ் பண்ணால் பாடிடலாம், நடிக்கிறதும் ப்ராக்டிஸ் பண்ண. என்னை பொறுத்தவரை என்ன தெரியுமா, நான் 38 வருஷமாக என்னுடைய சர்வீஸில் சொல்கிறேன், எந்த தொழிலுமே ப்ராக்டிஸ் பண்ணால் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட்ன்ற மாதிரி எல்லா ஊர்லேயும் திறமைகள் இருக்கும். அந்தந்த டைம் வரும்போது டெஃபினட்டாக இப்போ பாடினதுலேருந்து இன்னொரு SP பாலசுப்ரமணியன் வருவார். இங்கேருந்து கண்டிப்பாக வருவார். ஒரு லதா மங்கேஷ்கர் இங்கேருந்து வரலாம். அதை விட்டுட்டு நாங்கள் தான் பண்ணணுன்றது கிடையாது. ஸோ அதனால் மீண்டும் சொல்கிறேன், இந்த இடத்துல நான் நடிகனாக வரவில்லை, ஒரு நண்பனாகத்தான் வந்திருக்கிறேன். அது ரொம்ப ஈஸியானது என்ன தெரியுங்களா, மேடை நிகழ்ச்சிகளில் பாட்டு பாடுறது தான். என்ன கேட்டால் ஏன்னா ஒரே பாட்டை தான் பாடிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ராஜாவே ஒன்றை நம்பி அடுத்த ப்ரோக்ராம் போனாலும் இதே பாட்டு தானே, மாற்ற முடியுமா லிரிக்ஸை? ஆனால் ஒரு காமெடியோ ஒரு மிமிக்கிரியோ ஒன்றே பண்ணத போனேன் அப்படி பண்ணிட்டு போனேன், அதே தான் பண்ணுவேன் இல்லையா? அதுதான் பாட்டில் இருக்கிற ஒரு பெரிய பியூட்டி. என்னென்னா காலத்தால் அழியாதது. அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியிலே எப்போ கேட்டாலும் இனிமையாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம் பாட்டு மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, பாடும்போது அந்த பாடுறது ரொம்ப இனிமையாக இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக பாடினாங்க அந்த சிஸ்டர். அது மாதிரி பாட்டுக்கு இருக்கிற ஒரு இது கிடையவே கிடையாது. நாங்கள் என்ன தான் மெமிக்ரி பண்ணாலும் காமெடி பண்ணாலும் 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே தான் பண்ணிட்டு போனான். அந்த படத்துக்கு அப்போ வாழைப்பழ காமெடின்றாங்க கவுண்ட். அந்த காலத்தில் இந்த வாழைப்பழ காமெடின்வாங்க. அதனால் இது அப்டேட் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். இந்த காமெடியும் சரி, இந்த மெமிக்ரியும் சரி. இப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, இவங்க எல்லாருக்குமே ஹிந்தி தெரியும் இல்லையா? எவ்வளோ பேருக்கு ஹிந்தி தெரியும்? கை தூக்குங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும். बहुत अच्छी तरह जानते हैं आपको. मैं भी अच्छा बात करते. कैसे मैं हिंदी नहीं, मैं बहुत अच्छा उर्दू बात करने वाला. How you know I studied in Muslim college. நான் முஸ்லீம் காலேஜ் படிக்கும்போது நிறைய பேர் பேசுவாங்க. பேசும்போது கேட்டு मैं कैसे बात करता हूँ, सुनको बात करता है. अब सब लोग उर्दू में बात करते हैं, मैं ऐसा सुनको कैसे बात करते हैं, ऐसा आई लर्न थ्रू देयर டாக்கிங். அவங்க பேசுறது பார்த்து நான் அந்த உருது கற்றுக்கிட்டு என்ன பண்ணேன், இது எங்கேயாவது ஒரு இடத்துல எப்பவுமே நம்ம கற்றுக்கொள்ளும் ஒரு விஷயம் சின்சியராக கற்றுக்கிட்டே வச்சிங்களேன், அது ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, நம்ம முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களுக்கு பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழான்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு யார் சீஃப் கெஸ்ட்னு கேட்டிங்கன்னா, பாம்பேலேருந்து அமிதாப் பச்சன் வந்திருந்தார். அமிதாப் பச்சன் என்ன பண்ணியிருந்தார், அவர் தான் சீஃப் கெஸ்ட் உட்காந்துருந்தார். எங்கள் ஆர்டிஸ்ட் எல்லாமே தமிழில் பேச ஆரம்பித்தாங்க. அமிதாப் பச்சன் பக்கத்தில் கமல் சார் உட்காந்தார். அவர் டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டே இருந்தார். அவருக்கு என்னதான் இருந்தாலும் அவங்க ஹிந்தியில் பேசுனதானே புரியும். அப்படியான்னு கேட்டார். கலைஞர் பக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உட்காந்தாங்க. எல்லாரும் ஃபுல் கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் வந்திருந்தாங்க. ஆனால் இவர் அந்த அளவுக்கு அதை ரசிக்கல அந்த நிகழ்ச்சியை. அப்படி இருக்கும்போது ஹலோ செக் அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு
அந்த 50,000 பேர் நடுவில் 5வது ரோவில் நான் கார்த்திக் பப்புலாம் உட்காந்துருந்தோம். டக்குன்னு கிடுகிடு ராமன் சார் உள்ள வந்து சின்ன மேடைக்கு நீங்கள் வரணும். எதுக்குன்னு இல்லை நீங்கள் ஏதாவது வந்து பண்ணுங்க. என்னென்ன இல்லை அமிதாப் வந்து சரியாக ரசிக்க மாட்டேன் சார், ஏதாவது தெரியுது, ஏவி ஸ்க்ரீனில் பார்த்தாவே தெரியுது, ஆனால் ஏதாவது ஒரு சின்ன காமெடியாவது ஏதாவது பண்ணணும். நான் வந்து ஜென்ரலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, எல்லாம் இந்த ஹிந்தி உருதுலாம் பேச, அவங்ககிட்ட பேசும்போதெல்லாம் அப்பப்போ ஏதாவது ஜோக் அடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி இந்த கோன் பனை ஆக்டர் பற்றி நான் ஜோக் அடிச்சுட்டு இருந்து பயங்கரமாக சிரித்தாங்க. சரி, நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு, இந்த நேரத்தில் இந்த மேட்ரை தட்டிடுவோம்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் ஏறினேன். அமிதாப் உட்காந்துருந்தார், கலைஞர் கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர். அந்த 50,000 பேருக்கு முன்னாடி அந்த ஹிந்தியில் நான் தப்பாக பேசின ஹிந்தி தான், அந்த ஹிந்தி அமிதாப் பச்சன் ரசித்தார் பாருங்க. ரசித்து அந்த நிகழ்ச்சி முடித்து போகும்போது ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார். சின்ன ஜெயந்த், நான் தமிழ்நாட்டுக்கு வந்து அது சென்னைக்கு வந்திருக்கேன், நீங்கள் ஹிந்தியில் பேசுனீங்க, ஆனால் நீங்கள்லாம் தமிழ்நாட்டுக்காரங்கெல்லாம் பாம்பேக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் ஹிந்தி நடிகர்கள் தமிழில் பேச மாட்டாங்க, அதுதான் தமிழ் என்று சொல்லுவாங்க. பாராட்டிட்டு போனார். அந்த அமிதாப் பச்சனுக்கு முன்னாடி நான் பண்ண பர்ஃபார்மன்ஸை இந்த டெல்லி தமிழ்ச்சங்க ரசிகர்களுக்கு இதோ இங்கே நீங்களா கோன் பனை ஆக்டர் பற்றி பார்த்துருக்கீங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா அமிதாப் உட்காந்துருப்பாரு, எதிர்க்க ஒரு கண்டஸ்டன்ஸ் இருப்பாங்க. அமிதாப் பச்சன் கூப்பிடுவார், आज मेरे सामने बेटे पप्पू वर्मा, पप्पू वर्मा आप कहां से आ गए? मैं बंबई से आ गए। बंबई से आप क्या काम? मैं बंबई से पिट पैकेट मार दूंगा। ये आपका फैमिली बिजनेस है? हाँ, मेरा फैमिली बिजनेस है। मेरा दादाजी मंदिर में चोरी करी, मेरा पिताजी घर में चोरी करी। आज मेरे सामने बेटे 50 फैमिली से पप्पू वर्मा आ गया। आपका पहला प्रश्न कंप्यूटर स्क्रीन में दरदरन, आपकी पिताजी की नाम क्या है? ए गब्बर सिंह, बी बलबीर सिंह, सी रघु सिंह, जी यशवर सिंह। डुब 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 मेरा पिताजी के नाम। यू वांट टू यूज अ लाइफलाइन? 50-50 फोन अ फ्रेंड। जनता के पास न कहो। व्हाट यू गोइंग टू डू? आई गोइंग टू फोन अ फ्रेंड। कौन से बात करना? मम्मी के साथ। मम्मी क्या काम करते? मम्मी काम करते। मम्मी कहां से काम करते? मम्मी बंबई से रेड लाइट एरिया में टेलीफोन ऑपरेटर है। बहुत अच्छी जगह से आपकी माँ काम करते, जरूर आपकी माँ की पिताजी के नाम मालूम है? ओके कंप्यूटर जी, रेड लाइट एरिया के रेशमा जी की डालो। टीन टान 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 ट्र ट्र। हेलो, मैं रेशमा बात करते। नमस्ते, मैं अमिताभ बच्चन। अमिताभ जी आप क्या चाहिए? केरला चाहिए, आंध्रा चाहिए और तमिलनाडु चाहिए? अरे यार, मैं कौन बने करोड़पति से बात करते, मेरे सामने आपकी मित्र बेटी है, सही जया जो 25,000 मिलती है, सिर्फ 30 सेकंड है। पप्पू वर्मा आप। मम्मी मम्मी क्या बेटा? पिताजी की नाम क्या है मम्मी? क्या ऑप्शन है बेटा? क्या ऑप्शन है? ये गब्बर सिंह, बी बलबीर सिंह, सी रघु सिंह, सी यशवर सिंह। ये चारों भी तेरा पिताजी नहीं है। 30 seconds gone. 30 seconds gone, Mr. Pappu Verma. What are you going to do? I going to suicide, sir. Why? My mother doesn't know my father's name. The whole India is watching the program. It's a great shame for me and also my country. Very good decision. You're true Indian. Okay, before suicide, please tell me what's the answer. B. Gabbar Singh. Sure? Sure. Confident? Confident. Okay, computer ji, B. Gabbar Singh ke lock kar diye. Is a wrong answer, Pappu Verma. लेकिन राइट आंसर क्या अमिताभ जी? आप टेस्ट ट्यूब बेबी है। இந்த நிகழ்ச்சியை அமிதாப் பச்சனுக்கு முன்னாடி நான் பண்ணி அமிதாப் பச்சன் சிரிச்சாரு. கோன் பனே கரோட்பதி சின்னி ஜெயந்தன் போட்டிங்கன்னா யூடியூப்பில் அவர் எப்படி ரசித்தார்னு நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்து ரசிக்கலாம். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், வாழ்க்கையிலே ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்க, மிஸ் பண்ணிக்காதீங்க. எந்த ஜென்மத்தில் மறுபடியும் அமிதாப் பச்சன் வந்து எங்கள் தமிழ் காமெடியன்ஸ் வந்து அவர் முன்னாடி போய் ஹிந்தியில் பேசுறது கிடைக்காது, அவ்வளோதான். ஏனென்றால் சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, இந்த ஜக்கி வாசுன்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா கோயம்புத்தூரில், அவர் சொல்லுவார், ஒவ்வொரு செகண்டையும் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கணும். ஏன்னா நம்ம கிடைச்ச ஒவ்வொரு செகண்டும் நம்ம அனுபவிச்சு தீரணும், இல்லாட்டி கிடைக்காது. இல்லை நாளைக்கு பண்ணிக்கலாம்னா நாளை என்பது என்றும் இல்லை. அதனால தான் இவரே பாடியிருப்பார், யார் தலைவர், பல படங்களில் பல விதமான கருத்துக்கூடும் கண்ணதாசன் அவர்கள்லாம் பாடியிருப்பார். ஸோ இப்படி நாங்கள் என்ன பண்ணுறதா, ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கு ஒவ்வொரு மிமிக்கிரியை பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக என்ன இப்போ நடந்துட்டு இருக்கு, கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு ஐபிஎல்ல. ஒருத்தர் என்ன கேட்டார், ஐபிஎல்
ஹலோ 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 ஒருத்தர் கேட்டார் சென்னை ஜெயந்த் இந்த மாதிரி ஐபிஎல் வந்துருச்சு, ஏதாவது மிமிக்கிரி ஆரம்பிக்கலாமான்னாங்க. நாங்கள் எப்போ ஒரு சீசனுக்கு மாற்றிப்போம். ஐபிஎல் இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து கமெண்ட்ரி வந்து புதுசாக ஒருத்தர் போடலாங்க. யாருன்னா கிருபானந்த வாரியார். கிருபானந்த வாரியார் கமெண்ட்ரி பேசுற அப்படி திரும்ப இருக்கும். கைத்தல நீரண்டே அப்ப முழவல் பொறி கத்திய கனிவுகன் அறிவே எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம். எம் என்றால் முருகன், ஏ என்றால் எல்லாம் வலைது. ஐபிஎல் பார்த்தால் சிஎஸ்கே, சென்னை சூப்பர் கிங், அருமையான பேர். அங்க பார்த்து முதல் பந்தை எடுத்தான். முதல் பந்தை எடுத்து தூடையில் தடவி திருநீரை தைத்தான். திருநீர் என்றால் வேர்வை. வேர்வை எடுத்து போய்கள். கண்டிப்பாக இந்த வருடம் சிகேஸ், அதாவது சென்னை சூப்பர் கிங்குக்கு கிடைக்கும் சொன்னாத்தான். இது கிருபானந்த வாரியாருடைய வாய்ஸ். அவர் வந்து காலத்தால் அழியாத ஒரு அருமையான வாய்ஸ். இதுமாதிரி நாங்கள் வந்து மிமிக்ரின்றது வந்து நாங்கள் ஆரம்பித்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து கலக்க போகுது யார் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது வந்து நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் நாங்கள் வந்து எப்படியாவது வந்து தமிழ்நாட்டில், ஏன்னா கிராமப்புறங்களில் வந்து அவ்வளோ டேலண்ட் இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரை முத்து பண்ணுறாரு இல்லையா, அவர், கோவை குணா, ரோபோ சங்கர், ஈரோடு மகேஷ், அவங்க எல்லாம் வந்தப்பெல்லாம் வந்து எல்லாம் ஒரு 20 வருஷமாக சின்ன சின்ன பசங்க, அவங்களாம் நாங்கள் அவ்வளோ என்கரேஜ் பண்ணோம். அந்த என்கரேஜ் பண்ணால் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய கலைஞர்கள். அவர்களாம் ஒரு பெரிய கரவோசை, ஏன்னா உழைத்து வந்தவர்கள் அவர்கள்லாம். ஏன்னா நல்லா ஜட்ஜாக உட்காந்து நானும் சடகோபால் ரமேஷ் தான் ஃபஸ்ட்டு உட்காந்தோம். உங்களுக்கு கலக்க போவது யார் அந்த நிகழ்ச்சியுடைய கதையை நான் சொல்கிறேன். நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போது ஒருத்தர் ஒரு வீடியோ கேசட் கொண்டாடினார். வீடியோ கேசட்னா பார்த்துங்க எவ்வளோ வருஷம் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 15-18 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ கேசட் கொண்டாந்து போட்டு காமிச்சார். அதில் பார்த்தீங்கன்னா கிரேட் இண்டியன் லாஃப்டர் சேலஞ்ச். யார் உட்காந்துருக்காங்கன்னா சேகர் சுமன், உங்களுக்கு தெரியுமா ஹிந்தி, சேகர் சுமனும் சித்து, கிரிக்கெட் பிளேயர் சித்து, இவங்க 2 பேரும் ஜட்ஜாக இருந்தாங்க. அப்போ நிறைய பேர் வந்து இது மாதிரி காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாமே ஹிந்தியில் அந்த ஷோவை தமிழில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் சொன்னேன், நான் ஜட்ஜாக உட்கார, கூட வந்து யாரோ ஒரு கிரிக்கெட் பிளேயரை உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு சடகோபன் ரமேஷ் தான் ஃபர்ஸ்ட் உட்காந்தார். நீங்கள் ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் கலக்க போகுது யார் பார்த்தீங்கன்னா சடகோபன் ரமேஷ். குருவி உட்கார பழம்பழம் ஊந்த மாதிரி நான் ஜட்ஜா உட்கார, நானும் சடகோபன் ரமேஷும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்தவங்கள மிமிக்ரி பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ தான் இந்த கோவை குணா, அப்புறம் நம்மளை வந்து இன்னும் வந்து இப்போ இன்னொரு கோயம்புத்தூர்ல கோவை ரமேஷ், இவங்கெல்லாம் வந்து பண்ணி இன்னைக்கு வந்து அந்த மிமிக்ரி கலைஞர்களாக இருக்குது. அது வந்து ஆக்சுவலாக கிரேட் இண்டியன் லாஃப்டர் சேலஞ்ச். அப்போ வசூல் ராஜா MBBS வந்தது. அதுக்கு வந்து கலக்க போவது யாருன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1500 எபிசோட் தமிழிலே சென்ற ஒரே ஒரு நிகழ்ச்சி கலக்க போவது யார். அந்த நிகழ்ச்சி மூலியமா நிறைய கலைஞர்கள் வந்தார்கள். எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருந்தது. நம்ம மூலியமா நம்ம மிமிக்ரியை பார்த்து இவ்வளோ பேர் வாழ்றாங்க. நம்மளை வைத்து பலர் வாழ்ந்தால்தான் அது வாழ்க்கை. அதை விட்டு நான் மட்டும் இருக்கிறது வாழ்க்கை அல்ல. அப்படி இருந்தது வச்சுங்க லைஃபே இருக்காது. ஸோ இந்த அவருடைய ஆசீர்வாதத்தால் தான் நான் இப்போ இது ஒரு 40வது வருஷமும் இன்னைக்கு மேடையை பிடித்து உங்களிடம் நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் பண்ணி நீங்கள் ரசிக்கிறீங்கன்னா யூ ஹேவ் டு கிவ் ஃபார் எவ்ரிஒன். இன்னும் திடீர்னு பார்த்தா ரொம்ப வயசான ஆள் மாதிரி பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. வயசு ஆயிடுச்சு, இருந்தாலும் வந்து அப்பப்போ ரினியூவல் பண்ணிக்கிறது. அதாவது இந்த மிமிக்ரின்றது நாங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது எப்படி சொல்லுவோம்னா, நாங்களாம் வந்து மிமிக்ரி, நான் காலேஜ் படிக்கும்போது மிமிக்ரி பிடிச்சது எப்படி தெரியுங்களா, எங்கள் வீட்டு தெருவில் பார்த்தீங்கன்னா விற்றுக்கிட்டு போவாங்க இந்த ஒவ்வொரு திங்ஸ் எல்லாம். அவன் விற்கும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும். ஒரு ஆள் ஒன்று விற்றுட்டு போகிறான். எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல. அப்போ தான் நான் ஸ்கூல் படிச்சிருக்கேன் 9th ஸ்டாண்டர்ட். ஒருத்தர் விற்றுக்கிட்டு போகிறாங்க. என்ன தெரியுங்களா, இவன் என்ன விற்கிறான், அப்படி தூரமாக விற்றுட்டு வரான். இன்னும் கிட்ட வரான். பச்சை வேர்க்கடலை, பொடி வேர்க்கடலை, வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை, பொடி வேர்க்கடலை, வேர்க்கடலையும் அதை இப்படி வித்துட்டு போறான். இன்னொருத்தர் விற்கிற என்ன வா இப்படி போகுது. அவர் விற்கிற எவர் சிவில் பாத்திர சாமா. இன்னொருத்தர் விற்கிறாரு புலைக் வாழை கப்பை, புலைக் வாழை கப்பை. என்ன இவன் விற்கிறான், இவங்க வா என்ன விற்கிற புலைக் வாழை கப்பை. ஏய் தெளிவா சொல்டா, ஃபுல் ஐஸ் பால் ஐஸ் கப்பைஸ், ஃபுல் ஐஸ் பால் ஐஸ் கப்பைஸ். அது வந்து புலைக் பாலை கப்பை. ஸோ இந்த டிக்ஷன் என்று சொல்வார்கள். அதாவது என்னன்னா இந்த குரல் நயம், குரல் வளம், குரல் இது வந்து டிஃப்ரெண்டா இவனுக்கு வந்து பாருங்க, அவங்க மிமிக்ரி வந்து
ரோட்ல விற்கும் போதே செய்யறான் மிமிக்ரி. அப்பதான் நினைச்சேன் இந்த மிமிக்ரி பண்றது ரொம்ப ஈஸி அப்படின்னு பிக்கப் பண்ண ஆரம்பிச்சோம். அப்ப நாங்க மிமிக்ரி பண்ண ஆரம்பிக்கும் போது நான் எடுத்த சில குரல்கள் உங்களுக்காக. ஃபர்ஸ்ட் நம்ம 1950-60s போயிடலாம். இங்க 1950-60sல வந்த நடிகர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நான் சில பேர் சொல்றேன், தெரிஞ்சாலும் நீங்க கையை தூக்குங்க. எம்என் நம்பியார் எவ்வளவு பேர் கை தெரியும்? வாவ், சூப்பர், இறக்கிடலாம். அடுத்தது எஸ்.ஏ. அசோகன், தேங்காய் சீனிவாசன், ஐயோயோ, சுள்ளிராஜன், சூப்பர். இவ்வளவு வந்தா போதும். சில இடத்துல வேலைக்கே ஆகாது, எல்லாம் பண்ணுவோம், யாருங்க இவங்கன்னு கேட்பாங்க. ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நீங்க எல்லாம் கை தூக்கணும். இந்த 4 பேருடைய வாய்ஸுக்கு ஒரு டைலாக் எடுத்துப்போம். என்ன டைலாக்னா, கொஞ்சம் சலங்கை படம் எவ்வளவு பேர் பார்த்துருப்பீங்க? அது ஒரு டைலாக் வரும். பாடு சாந்தா பாடு, ஏன் நிறுத்தி விட்டாய்? இசை இந்த வெள்ளத்திலே ஓடோடு வந்து என்ன ஏமாற்ற என்ன? அது பாடு சாந்தா பாடு. இந்த டைலாக் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? இது சவுண்டு கொஞ்சம் ஷார்ப் பண்ணி கொஞ்சம் வாய்ஸ் தூக்கணும். ஹலோ செக், ஹலோ ஹலோ ஹலோ, கொஞ்சம் ஹாலோ சவுண்டு போடுமா? ஹலோ ஹலோ ஹலோ, எஸ். சவுண்ட் இன்ஜினுக்கு ஒரு கைத்தட்டல் தட்டுங்க. ஏன்னா இந்த சவுண்டை வச்சுதான் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் நாங்கள் ஏமாத்துறது. ஹலோ சாந்தா பாடு சாந்தா, ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? இசைந்த இந்த வெள்ளத்திலே ஓடோடி வந்த என்னை ஏமாற்ற என்னாதே, பாடு சாந்தா பாடு. இந்த வசனத்தை பேச வருகிறார் வில்லன் நடிகர் எம்என் நம்பியார். சாந்தா, ஏன் பாட்டை நிறுத்திட்ட? நீ மட்டும் பாடனா, உன்னை நான் மதுரபுரிக்கு மகாராணி ஆக்கிடுவேன். சாந்தா, நீ பாடணும், அதை கேட்டு நான் பரவசம் அடையணும். நீ மட்டும் பாடல, நான் மாயாண்டி கிட்ட சொல்லிடுவேன். பாடி சாந்தா பாடி. இது எம்என் நம்பியார் அவர்கள். இதே வசனத்தை பேச வருகிறார் சூப்பர் காமெடி. அந்த காலத்தை நான் ரொம்ப ரசிப்பேன். யாருன்னா சைச்சக்கா சிங்கே, பாடு சாத்தா பாடு, பாட வரல விட்டு அப்படி வாய் அப்படி வச்சுக்கிட்டு சைச்சக்கா சிங்கு சக்கா சைச்சக்கான்னு பாடு. பாடுனா நான் ஒன்று சொல்றேன், ஏக நகர பெகுத்துவாரே பியாரே குண்டலாக்குறதே காக்கா நகர பச்சை போடா எச்ச, அதையே சொல்லு. அப்படி இல்லைன்னா யூ ஃபாலோ மீ. இது வந்து தேங்காய் சீனிவாசன். இதே வசனத்தை பேச வருகிறார் வில்லன் நடிகர் எஸ்.ஏ. அசோகன். சாந்தா, அடியே சாந்தா, அற்புதமான பாட்டு, அழகான பாட்டு, இப்பேற்பட்ட பாட்டு நான் கேட்டதில்லை. நீ பாடணும், அந்த பாட்டை நான் கேட்டு தைய தக்க தைய தக்க என்று நாட்டியம் புரிய வேண்டும். இது அசோகன் அவருடைய வாய்ஸ். இதே வசனத்தை அற்புதமான ஒரு கலைஞர், அப்படி சிரிப்பேன் நான் சின்ன வயசுல, நீங்களும் சிரிப்பீங்க. யார்? சாந்தா பாடு, நீ மட்டும் பாடிக்க வச்சுக்கீங்க, உனக்கு எல்லாமே வாங்கி தரேன். அப்படி பாடல உனக்கு நான் பாம்பு. இது யாரு? எஸ். சோ காலத்தால் அறியாத காவிய நாயகர் என்று சொல்லலாம். அவர்களுக்கு ஒரு கர ஓசை, அற்புதமான கலைஞர்கள். இதே வசனத்தை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பேசியிருந்தார். கொஞ்சம் பேஸ் பண்ணிக்கோமா, ரொம்ப ஹாலோ போறதுக்கு பேஸ் பண்ணிக்க. செக், ஹலோ ஹலோ ஹலோ, சூப்பர். சாத்தா, அப்பா சாத்தா, ஏமா நிறுத்திட்ட? டெல்லி தமிழ் சங்கமாச்சு. ஐயோ, முகுந்தன் இருக்காரு அங்க பாரு, ராகவன் நாயுடு. ஐயோ, தலைவர் இருக்காரு. நீ பாண்ட சாத்தா, நீ பாண்ட. ஏன் தெரியுமா? உனக்கு 5 வயசு இருக்கு. நான் உன்னை அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டு கைவீசம்மா, கைவீசு, கடைக்கு போலாம், கைவீசு சொல்லுவதே. நீ பாடணும்மா, நீ பாடுன வச்சுக்கோயே, உனக்கு நான் எல்லாமே பண்ணுவேன். பாடிக்கிட்டே இருமா, பாடுவா பாடு. இது நடிகர் திலகம் அவர்கள்.
இதே வசனத்தை புரட்சி தலைவர்கள் சாந்தா சாந்தா ஏன் சாந்தா நினைச்சுட்ட, நீ பாடணும், நீ பாடினா தமிழ் கிழக்கு, நீ பாடினா தாய்மொழிக்கு பாடு சாந்தா, பாடு தமிழுக்காக பாடு, எனக்காக பாடு, பாடு சாந்தா. இது புரட்சி தலைவர் அவர்கள். இப்படி நிறைய குரல் எல்லாம் இருக்கு. இப்போ நம்ம 50s 60s பார்த்தோம், அடுத்தது 80s 90s வர வரைக்கும் ஒரு ஸ்மால் பிரேக். சில பேருக்கு 7 மணிக்கு மேலே கண்டிப்பாக சாப்பிட்டாங்கன்னு எவ்வளோ பேர் இருக்காங்க? ஏர்லி டின்னர் இஸ் வெரி குட்னாங்களாம். ஆனால் நிறைய பேர் ஏர்லி மார்னிங் இது 7 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிருது. எதை என் லாங்குவேஜ் சொன்னால் கல்ஃபோசிக்காவை அவரா வீட்டில் வந்திருக்காங்களா? அப்போ என்ன வேணாலும் பண்ணலாம். சூப்பர். இந்த திடீர்னு ஒருத்தர் சொன்னார், என்ன சார் இந்த நிறைய ஜோக்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு இருப்பீங்க. நான் சொன்ன சினிமாவில் அடிப்போம், சில பேர் ட்ராமா பண்ணுறவங்க. இப்போ வந்து ஒய்ஜி அண்ணா, எஸ் வி சேகர் அண்ணாலாம் வந்து அவங்களாம் வந்து நாடகத்துக்குன்னே வந்து ஐக்கியமான ஃபென்டாஸ்டிக். இன்றைக்கி வந்து ஒய்ஜி மகேந்திரன் அவர்களைப் போல நாடகத்தை டிசிப்ளைனாக பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஃபாரினுக்கெல்லாம் போகும்போது என்ன பண்ணுவார்னா, அங்கே இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற தமிழர்களுக்கெல்லாம் ஆன்லைன்லேயே கோச்சிங் கொடுத்து, நான் ஒரு சிகாகோ போயிருந்தேன். அப்போ என் கூட நடித்தாங்க சில பேர். அவ்வளவு பிரமாதம். எவ்ரி திங் ட்ரெயின்டு பை மிஸ்டர் ஒய்ஜி மகேந்திரன். கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு த கிரேட் ஸ்டேஜ் லெஜண்ட். அவருக்கெல்லாம் வந்து மத்திய அரசுலாம் இன்னும் பெரிய அங்கீகாரம் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. கண்டிப்பாக உங்களுக்கு அதே விருப்பமாக இருக்கும். ஒருத்தர் சொன்னார், ஏதாவது ஒரு ஜோக் அடிங்களே நின்று அப்படின்னார் ஒருத்தர். ஜோக்குன்னு அவ்வளோ ஈஸியானு ஒரு பழைய ஜோக்கு தான். ஆக்சுவலி நாங்கள் அடித்தது மொத்தமாக, அதுக்கப்புறம் அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி ஒருத்தர் வந்து கேட்டார், எப்படி நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரிக்கெலாம் வந்து ஹவு என்டர்ட் இன் சினிமா? எங்கள் குடும்பம் ஒரு விவசாயி குடும்பம். அதே எப்படி விவசாய குடும்பத்தில் சினிமாவுக்கு வந்தேன்? நல்ல கேள்வி. விவசாயத்தில் இருந்து சினிமாவுக்கு வந்தது நல்ல கேள்வி. அது ஒரே விஷயந்தான். விவசாயன்றது ஃபீல்டு, சினிமான்றது ஃபீல்டு. விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா பயிர் நல்லா வளரணும், யூரியா போடுவாங்க. சினிமாவில் பார்த்தீங்கன்னா படம் நல்லா வரணும், ஏரியா வைப்பாங்க. யூரியா ஏரியா. விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா பயிர் நல்லா வளரணும்னா பம்பு செட்டு போட்டு தண்ணி அடிப்பாங்க. சினிமாவில் பார்த்தீங்கன்னா படம் நல்லா வரணும், ரூம் போட்டு தண்ணி அடிப்பாங்க. வெரி சிம்பிள். அதே மாதிரி இன்னொருத்தர் கேட்டார், நீங்கள் தான் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன். அதான் காலேஜ் பையன், எந்த காலேஜ்னு தெரியல, காலேஜ் பேர் ஒன்று சொல்லாமல் அங்கே நிற்கிறான் பாருங்க. அது பாருங்க, எஸ்கே பாருங்க. நான் கேள்வி கேட்டேன். என்ன தெரியுமா கேட்டேன்? காதல் என்பது எதுவரை சொல்றாரு. டெல்லியில் இருக்கும் அனைத்து இளைஞர்களுக்கு தெரியும், காதல் என்பது அடுத்த காதலி கிடைக்கும் வரை. கில்ஃபோ காதலிக்க சிறந்த இடம்னா கடற்கரையும். ஏன் கடற்கரைனா ஒர்க் அவுட் ஆகலாம், தள்ளி விட்டுலாமா? இல்லை, பயங்கரமான பார்ட்டி. ஒரு பழைய ஜோக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் அடித்தோம், அதை தான் நிறைய பேர் அப்புறம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் வந்து கேட்பார், சார் லவ் பற்றி நல்லா சொல்கிறீங்களே, தாஜ்மஹால் ஷாஜகான் மும்தாஜுக்கோசரம் கட்டினார். நீங்கள் சப்போஸ் ஷாஜகான் வந்து உங்கள் பொண்டாட்டி மும்தாஜ் அந்த செத்து போன என்ன சார் கட்டுவீங்க? அவள் தங்கச்சியை கட்டுவோண்டா. டெல்லியில் ஸ்கொயர் ஃபீட் என்ன விலை தெரியுமாடா? அந்த காலத்தில் புறம்போக்கு இடத்துல கட்டினாங்க. இப்போ ஒட்டி ஷாஜகான் இருந்தால் சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டு கட்ட முடியுமா? லோன் தருவாங்களா கில்ஃபோக்களுக்கு? அப்படி என்னது டெல்லி தமிழ் வந்துட்டு லவ்டு பீப்புள். நான் டிராமா பண்ணும்போது நல்லா மிமிக்ரி பண்ணிடுவா என் வாய்ஸ்ல. இது வந்து பூர்ண விஸ்வநாதன் அவர்கள். அப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு, கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு தெருவில் போய் திண்டாடி வந்து யாரு? நான் சோ ராமசாமி பேசுறேன். சோ ராமசாமி. இது வந்து சோ சாரோட வயசு. அவங்களாம் ரொம்ப, அவங்க கூடலாம் நான் நடித்து அவங்க எதிர்க்கே நான் பேசியிருக்கேன். ஒருவாடி சோ சார், நான், ரஜினி சார் எல்லோரும் நடிச்சுட்டு இருந்தோம் நாகேஸ்வரில். அந்த படம் பேர் வந்து அதிசய பிறவின்னு. அப்போ சோ சாரை எல்லாரையும் கூப்பிட்டாரு. சின்ன ஜெயந்த் சார் டிஃப்ரெண்ட் கேரக்டர். எப்படி தெரியுமா? அவன் நடிக்கும்போது அவனை மாதிரி நடிக்கிறான், அடுத்தவா பண்ணும்போது அடுத்தவா பண்ண சார் ரியலி டேலண்டட் பேர். அப்படி என்னை பாராட்டினார். ஒரு வாய்ஸ்ல இது நான் வந்து யூடியூப்ல கூட போட்டோம். சச் அ லவ்லி லெஜெண்டரி பர்சன் சோ ராமசாமி அவர்கள். அவரெல்லாம்
அதாவது ரியலி we're all missing him. Not only me, everyone is missing him. அவருக்கு ஒரு பெரிய கரவோசை கொடுக்கணும். ஹைலி குவாலிஃபைடு பர்சனாலிட்டி இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, பெரிய பத்திரிகை ஆசிரியர். ஸோ பாட்டு மிமிக்ரி நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். எப்போ பார்த்தாலும் ஒரு டைலாக் பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது நானும் இந்த எம்எஸ்வியுடைய சன் இருக்கார் கோபி, இன்னொரு ரைட்டர், 3 பேர் வந்து இந்த மாருதி வேன் அந்த காலத்தில் வந்திருக்கோம். இப்போ 87 அப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் பேர் வந்து சின்ன தம்பி. சின்ன தம்பி படத்தில் ஒரு பாட்டு வரும்ல, துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, ஆளியிலே கண்டெடுத்த அற்புத முட்டே, தொட்டில் மேலே முத்துமால வண்ண பூவா விளையாட சின்ன தம்பி பாட. இந்த பாட்டு வந்து போட்டு கேட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. இந்த பாட்டில் நம்ம எதுக்கு மிமிக்ரி ஆரம்பிக்கக்கூடாதுன்ட்டு எம்எஸ்வி அவர் சன்னுக்கிட்டே சொன்னேன். சப்போஸ் உங்கள் அப்பா எம்எஸ் விஸ்வநாதன் இந்த தூளிலே கம்போஸ் பண்ணி பாடியிருந்தா எப்படி இருக்குன்னா எம்எஸ்வி கம்போஸ் பண்ணி பாடுறாரு. தூளியிலே ஆட வந்து ஓஹோ ஏவானத்து மின்விளக்கே ஆஹா, ஏ தாயடிச்சு வலிச்சதில்லை இருந்தும் லாபம் என்ன, நான் அறிந்த பாடல்களிலே ஓஹோ, நான் அறிந்த பாடல்களிலே தோல்விகளை கண்டதில்லையாம். இது வந்து எம்எஸ்வி. உடனே கிட்டது ஒருத்தர் ஆரம்பிச்சார். இதே பாட்டை நாகூர் அனிஃபா பாடியிருந்தா எப்படி இருக்கு? தூளியிலே ஆட வந்த நாகூர் அனிஃபா பாடுறாராம். எப்படின்னா, ஏ தூளியிலே ஆட வந்ததே, தூளியிலே ஆட வந்ததே, ஏ தூளியிலே ஆட வந்ததே, தூளியிலே ஆட வந்ததே, தாயடிச்சி வலிச்சதில்லையா, தாயடிச்சி வலிச்சதில்லையா, நாடறிந்த பாடல்களிலே எல்லாம் தோல்விகளை கண்டதில்லையா, இறைவனிடம் கையேற்றுங்கள் அவர் இல்லை என்று சொல்வதில்லை. இது வந்து ஆரம்பிச்சோம் பாட்டு மிமிக்கிறேன்னு. அப்படி இவர் வந்து ஒவ்வொரு சீசன்ல இது வேற போட்டோம். இந்த தூளியிலே பாட்டை வந்து கிருபானந்த வாரியார் பாடுறாராம். அவர் எப்படின்னா, தூளியிலே ஆட வந்த வானத்து மின்விளக்கு, தூளி என்றால் என்ன? எம்பெருமான் முருகனின் தூளி. தாயடிச்சு வலிச்சதில்லை. தாயினா யாரு? மம்மி மகனை அடிப்பது கம்மி. நல்ல தொடப்ப கட்டில் அடிச்சிருந்தா குழந்தை உருப்படும், குழந்தைய தூளியில போடாத. இது வந்து கிருபானந்த வாரியார். இது முடிஞ்ச பிறகு இன்னொரு பாட்டு ஹிட் ஆகுது. அந்த பாட்டுக்கு போடணும்ட்டானுங்க மிமிக்ரி. என்ன பாட்டுன்னா, கமல் ஒரு பாட்டு பாடினார் தேவர் மகன்ல. இஞ்சி ஈடு பழகி மஞ்ச சேக பழகி கல்ல சீரி பழகி மறக்க மனத்தோடு. இது வந்து ஒருத்தர் என்கிட்ட கொடுத்து, பாஸ் நீங்களாம் வந்து மிமிக்ரிலாம் இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க, ஊர்லாம் போய் ஃபாரின்லாம் பண்ணுறீங்க, இந்த பாட்டை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பாட முடியுமா? என்னென்ன இந்த இஞ்சி இடுப்பலை பார்த்து கேபி சுந்தராம்பாள் பாடினா எப்படி இருக்கும்? இதை கேபி சுந்தராம்பாள் பாடுறாங்களா எப்படின்னா, இஞ்சி இடுப்பழகி இஞ்சி இடுப்பழகி மஞ்சள் கருப்பழகி மஞ்சள் 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 கருப்பழகி மறக்க மறந்து முடியவில்லையோ, மறக்க மறந்து முடியவில்லையோ, ஒரு காரணி ஏன் இப்படி கோமணத்துடன் தண்டு வந்து இங்கிட்டு ஆண்டியான பழனியப்பா, யார பழனியப்பா, தமிழ்ஞான பழனியப்பா. இப்படி போச்சு. இது மாதிரி ஒவ்வொரு பாட்டு வரும்போதும் ஒவ்வொரு சீசன்ல நாங்கள் மிமிக்ரி பண்ணிக்கிட்டே இருப்போம். அதாவது எப்படின்னா, கம்ப்யூட்டர் காலத்தில் என்ன சொல்லுவாங்க, என்ன பண்ணணும், அப்டேட். ஸோ இப்படி அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் ரொம்ப நாளாக மேடையில் இருப்போன்றதில்ல, எல்லா தொழிலும் அதே மாதிரி தான். ஸோ ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் 80s 90s மிமிக்ரி உங்களுக்காக a small break. வந்து தீங்கும் போது என்ன வண்ணமோ
மனசுல. டெய்லி இந்த பாட்டு பாடுவியா? இல்ல, எப்பயாவது இது மாதிரி ஷோவில் வந்தால் தான் பாடுவேன் இல்லையா? எப்படி ப்ராக்டிஸ்? இது நான் எங்கே போனாலும் இதை நான் பாடுவேன். எங்கே போனாலும் இதே பாட்டு தானே? இளையராஜாவுக்கு தெரிஞ்சா ராயல்ட்டி கேட்பார் உங்ககிட்டையும். வேற எந்த பாட்டும் பாட மாட்டீங்களா? பாடுவேன். வேற என்ன பாட்டு பாடுவீங்க? மறைந்திருந்து பார்க்கும். ஓ, மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன? அது உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா பார்த்து தானே அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சிங்க? எப்படி அது பிடிக்கும் அந்த பாட்டு இல்லையா? வெரி குட். நான் தான் இப்போ தான் உங்கள் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நீ என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன படிக்க போகிற நீ ஃப்யூச்சரில்? என்ன ஆசை உனக்கு படிக்கணும்னு? பிரின்சிபல் ஆகணும். வா, நீ பிரின்சிபல் ஆகணும்னா நான் வந்து அதில் ஸ்டூடெண்ட்டாக இருப்பேன். ஏன்னா நான் இப்போ நிறைய படம் ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிருக்கேன். பிரின்சிபல் ஆக இருந்தாலும் ஒரு பிரின்சிபல் வச்சுக்கோ. ஏன்னா வாழ்க்கையில் ரொம்ப பிரின்சிபல் வேணும். நல்லா படி. உங்கள் அம்மா சொன்னாங்க அது மாதிரி ஐஏஎஸ் நான் ரொம்ப பிடிக்கும்னு. கண்டிப்பாக நீ ஐஏஎஸ் படிக்கணும். என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. கிவ் a big round of applause to this baby. இந்த பாட்டு வந்தோடனே கேட்டாங்க, ஜினி இந்த பாட்டில் ஒரு பாட்டு மிமிக்ரி ஒன்று பண்ணணும். ஸோ இதே ஜிமிக்கி கமல் பாட்டை டி இமாம் தெரியலையா? ஐயோ ஆனந்த் அவரு கம்போஸ் பண்ணி ஜிமிக்கி கமல் பண்ணி எப்படி தெரியுங்களா இருக்கும்? இப்படிதான். இதே ஜிமிக்கி கமல்ல இசைப்பியல் ஏஆர் ரஹ்மான் கம்போஸ் பண்ணி பாடியிருந்தா எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி? இதோ ட்ராக்கு தெரியல, இங்கிலீஷ் படிக்க தெரியல, சவுண்ட் இன்ஜினியருக்கு கொடுத்தனே. அதாவது குரல் என்றது வந்து பிராக்டிஸ் பண்ணாவே வரும். அதனால் மெமிக்ரி பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம்னு நினச்சிக்கிறது நிறைய பேர். இப்போ நாங்கள் சும்மா இல்லாமல் இந்த ஷோலாம் பண்ணி லிஃப்ட்டு கேட்குறவங்களாம் மெமிக்ரி பண்ணுறோம். எல்லாருமே மெமிக்ரி பண்ணுறாங்க. இந்த ஹலோ அப்படியே ஒரு இது தூக்குமா? ஹலோ ஹலோ ஹலோ. அதாவது நம்ம வந்து இது பார்த்தோம், என்னது 60s 50s மிமிக்ரிலாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ இப்படி வந்துடலாமா? 80s 90 2K கிட்ஸ் இல்லையா?
அதாவது ஒரு அற்புதமான ஒரு வசனம். என்ன வசனம்னா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எழுதிய வசனம். அதை பேசுறது யாருன்னு கேட்டீங்கன்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். என்ன படத்திலிருந்து? பராசக்தி. அது ஒரு டைலாக் ஒன்று வரும். ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால், ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கு இருக்கும். இந்த சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா? வாழ வைத்தார்களா கல்யாணியை? கல்யாணியை கட்சிக்கு வழி இல்லாதபடி அலைவிட்டது யார் குற்றம்? விதியின் குற்றமா அல்லது விதியை சொல்லி வயிறு வளர்க்கும் வீரர்களின் குற்றமா? இந்த டைலாக் எல்லாருக்கும் தெரியுமா? ஒரு கைத்தட்டல். அந்த வசனம் காலத்தில் அழியாத ஒரு வசனம். நடிகர் திலகம் சிவாஜி பேசின ஃபர்ஸ்ட் டைலாக். இந்த வசனத்தை 80s ஆர்டிஸ்ட் எல்லாம் பேசினா அப்படி இருக்கணும். எவ்வளவு பேருக்கு கார்த்திகை தெரியும்? என் நண்பன் கார்த்திக், நவரச நாயகன் கார்த்திக் இந்த டைலாக பேசியிருந்தா, ஐயோ ஒரிஜினல் ஒரிஜினல் வாழ்க்கை ஓடிக்கே ஓடினார். ஓடுறது லவர்ஸ், எப்பவுமே லவர்ஸ் ஓடுனா யாரும் பிடிக்க விடாது. ஓகே பாய், குட் பை, பாய். இது கார்த்திக். இதே வசனத்தை இன்னொருத்தர் பேச போறாரு. பேர் சொல்ல மாட்டேன், கண்டுபிடிச்சிருவீங்க. ஏய் ஓடிட்டா, என் தங்கச்சி கல்யாணம் ஓடிட்டா. அதுக்கு மேல ஓட தெரியல. ஏன் தெரியுமா? ஆர்வம் பிடிச்சி அவளுக்கு நீச்சல் அடிக்க தெரியாது. 1 2 3 4 5 தலகாணி உரையில் இருக்குடா பஞ்சு. என் தங்கச்சி கிடைக்கல ஒரு வாய் கஞ்சி. அந்த கஞ்சிக்காரன் மாட்டினானா அவளை 10 பஞ்சா ஆக்கிடுவேன். ஏன் தண்டனக்கா, ஏன் கணக்குனக்கா, ஏன் டிகா டிகா. இது யாரு? டி ராஜேந்தர். அடுத்தது ஒரு அருமையான ஒரு வில்லன் நடிகர். நாங்களாம் ரீலாவே மிஸ் பண்றோம். நீங்களும் மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். யாரென்றால் என்னோட இனிய நண்பன் ரகுவரன். ஓடிட்டான். தங்கச்சி கல்யாணம் நினைச்சுக்கிறாங்க. அவ எங்கேயாவது அவளை பிடிச்சிக்கிட்டு கூடுறா. என் நண்பன் ரகுவரன் இதே வசனத்தை அற்புதமான நகைச்சுவை நடிகர் காலத்தா. அதாவது அவருடைய எந்த ஃபங்க்ஷன் வந்தா என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர் தான் போடுவாங்க. எல்லாம் கார்ட்டூனா இருந்தாலும் சரி, வாய்ஸா இருந்தாலும். யார் என்றால் நாங்களாம் சொல்லுவோம் காமெடி சூப்பர் ஸ்டார் கவுண்டமணி அவர்கள். ஓடினால் பேசியிருந்தா, ஓடிட்டாயா என் தங்கச்சி கல்யாணி ஓடிட்டாயா, ஐ எம் a happy man. எந்த நாயாவது வந்திருக்கோம் ஓடட்டும். அவன் ஓடுனதால ஒரு இன்விடேஷன் அடிக்க தேவையில்லை, யாரையும் இன்வைட் பண்ண தேவையில்லை. ஐ எம் ஜாலி மேன் பண்ணிக்கிட்டே. இது கவுண்டமணி அவர்கள். இதே வசனத்தை என் அன்பான் நான் கமலஹாசன் அவர்கள் பேசியிருந்தால், அல்ல ஓடினாள் வாழ்க்கையின் ஓட்டத்திற்கே ஓடினாள். அந்த ஓட்டத்தை தடுக்கல. 4 பேருக்கு நல்லது பண்ற வேண்டாம், எதுவே தப்புல சொல்ல அவள் முடியுது. என்னைக்காவது என் தங்கச்சி எங்காவது பார்த்தீங்கன்னா நீங்கெல்லாம் இது அண்ணன் கமலஹாசன் அவர்கள். இதே வசனத்தை என் அன்பர் சூப்பர் ஸ்டார் கண்ணா ஓடினார். வாழ்க்கை ஓட்டத்திற்கே ஓடினார். ஓட்டத்தை தடுக்கல. ஏன் ஓடுறது பொம்பளை. கடவுள் சொல்றேன், கடவுள் சொல்ற ஒரு பொம்பளை எப்படி இருக்கணும். ஒரு பொம்பளை சிரிச்சு பேசுற சிலாவதி சண்டை போடக்கூடாது. ஒரு பொண்ணு சிரிச்சு பேசுற சிலாவதி சண்டை போடக்கூடாது. ஒரு பொண்ணு அடக்கமாக ஹையத் போட்டு ஆம்பளை காலை மிதிக்க கூடாது. கடவுள் கடைசியா சொல்றேன், ஏழை பணக்காரன் பரதேசம் 3க்கு ஒரு வித்தியாசம். ஏழைன்னா யாரு? அது வேணும்னு கேட்க. ஏழை பணக்காரன் யாரு? பணத்தை பத்தி கவலைப்படாம அள்ளி வீசுறவர் பணக்காரன். பரதேசினா யாரு தெரியுமா? நம்ம சொல்ற கேள்வி, ஒரு பரதேசினா யாருன்னா ஒரு ஏழை பணக்காரனாகி, ஒரு ஏழை பணக்காரனாகி அவன் பணக்காரனை ஒதுக்கி வச்சுட்டு ஏழையை பத்தி ஏழனமா பேசினா அவன் தான் பரதேசிய. கண்ணா எல்லாருக்கும் சொல்றேன், ஒழுக்கமா இருந்தா உடம்பு நல்லா இருக்கும். ஒழுக்கமா இருந்தா உடம்பு நல்லா இருக்கும். உண்மையா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். 2 சேர்ந்தாரா உன் வாரிசு நல்லா சொல்லிக்கிட்டு ஒரு அருமையான வாழ்க்கை எனக்கு தந்த இந்த டெல்லி தமிழ் சங்கத்துக்கும் ஒரு அன்பான ரசிகர்களாக இருந்து
ஒரு நட்பாக என்னை ரசித்த ரசிகர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம். Have a wonderful night and thank you so much for the great opportunity. Thank you.